வெல்கம் பேக் கைஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இதோ இந்த மலை ஏலகிரிக்கு தான் வந்திருக்கோம். ஏலகிரி மலைக்கு பின்னாடி இருக்குது அந்த மலை தான் நினைக்கிறேன். அந்த மலை தான்டா. நான் மலை இல்லைடா, மலை அங்கே இருக்குடா. சரி, அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு ஏலகிரியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏலகிரியும் ஊட்டி என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிறா? அதுவா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வயசானவங்க, கன்சீவாக இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் ரெண்டு ஒன்று தான். இந்த வீடியோ பார்க்காதீங்க அவ்வளோதான். ஆமாம், மழை வேற சாரில் வேற அடிக்குது. மழை இல்லை மச்சா, இது பனியில் அந்த இது ட்ராப்பு. இப்போ பனினால்தான் சாரில் வருதா? ஆமாம், மழை இல்லை. பனி இல்லைன்னா சாரில் வராது. பனி பொழியுதா? இது மழை இல்லடா, பனிடா. இது பேர் பனி பொழியறதா? ஆமாம், தெரியாதுடா எனக்கு. ஒரு பிளாகர் மாதிரி நடந்துக்கடா. பெருசா பனி பொழிஞ்சா அப்போ பனி கட்டி விழுது, அதான் பெரிய மலையா? அப்படியே அந்த கேமரா திருப்பி. இல்ல, ரோடு வியூ தான் இருக்கு. ரோடு வியூவா? சரி, இதுக்கு மேலே சொல்றதுக்கு இல்லை. ஆல்ரெடி இங்கே 2 பிளாகர் இருக்காங்க, பார்த்துங்க. அவ்வளோதான், நம்ம இதெல்லாம் பார்க்கலாங்க. நல்லா இருக்கு, ரோடு நல்லா இருக்கு. இதுல ஒரு பெண்டுக்கும் ஒரு பேர் இருக்குதுடா. அப்படியா? ஆமா, இது பாரு, கீழ் பெண்டா? இது பேர் குரங்குகள் பெண்டு. இதே இல்லடா, அது வேற ஏதாவது. இந்த பெண்டு பேர் தெரியல. அதாவது இந்த வீடியோ பாக்குற நல்லா தெரிஞ்சுங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது வந்து பாவேந்தர் வளைவுடா, அது அந்த சைடு போட்டிருக்கடா, பேர் பார்க்கல. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த வீடியோ பார்க்க நல்லா தெரிஞ்சுங்க, எங்களுக்கு ஒரு வெண்ணையும் தெரியாது. வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணி எதுவும் பண்ணல, ஒரு ஃப்ளோல பண்றோம். ஆமா, அதனால எங்களுக்கே தெரியாது. ஃப்ளோவோட பண்ணல, ஃப்ளோ அதுவே எங்களை பண்ணுது. இங்க பாடுறாங்களா, வியூ பாடுறாங்க. மேகமே இல்லைன்னா எதுவுமே தெரியலடா. அதானே மேகம். வாடா, பண்ணிடா, மேல போலாம். வாடா, பனின்ற மேகம்ன்ற எதுனா ஒழுங்கா சொல்றா. எனக்கே சரியா தெரியலவா, மேல போலாம் ஃபர்ஸ்ட். இதுதான் நம்ம செகண்ட் வளைவு வரோம். பாரதியார் வளைவு, செகண்ட் வளைவு பார்த்துக்கலாம். படிக்கும் போது தான் காப்பாத்தல, காணியில வச்சு காப்பாற்றுறோம். டாப்பிக்கிற போட்டு வீலிங் வச்சுனே போடா. இந்த டைம்லலாம் அப்படிதானே ஓடணும் நம்ம. கொஞ்ச நேரம் கம்முனு வாங்க சார். நானே 1008 மழை கஷ்டத்துல இருக்கு. வானா ரெயின் சம்பவம், டயர் இழுக்குது பார். இந்த மாதிரி மழை டைம்லலாம் பைக் ஓட்டுறப்போ பொறுமையாக ஸ்லோவாக போகணும். இப்போ எவனோ ஒருத்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீலிங் தூக்கி படங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த சொன்னான். கைஸ், அவனை பார்த்தீங்களா? இல்லை, அது வேற யாரோ. திருவள்ளுவர் வளைவு. என்னடா பண்ற? ப்ரோ ரைடர் கைஸ், எது கண்டுக்காதீங்க. அப்படிதான் ப்ரோ ரைடர் இல்லை, ப்ரோ டிரைவர். என்னடா ஜீப் இது? மகேந்திரா தார். இது தாரோட பழைய வருஷனாடா? இல்லை, நியூ வருஷன். பழைய வருஷன்ல ஒரு கதவு தான் இருக்கும். நியூ வருஷன்ல 2 கதவு இருக்கும். ஆனா இது ஓல்டு வருஷன் தான். இப்போ எத்தனை கதவு வச்சுன்னா பார்க்கலாடா நானு. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, ஏன்னா எங்களுக்கு தெரியல. இவங்களும் விளாகரா? எந்த வியூ செம்மையா இருக்கு. அங்க வியூ பாடுறா, அதை விட்டு. வியூ எங்கடா தெரியுது? ஃபுல்லா ஸ்னோல தான்டா இருக்கு. இன்னைக்கு என்னடா டேட்டு? இன்னைக்கு தெரியல, 20 நவம்பரா? ரொம்ப இருக்காது. ஆமா, நவம்பர் 30 காலையில 8 மணிக்கு இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கு. வியூ நான் சொல்லலாம். இத இந்த மாதிரி ஒரு அல்டிமேட்டான கிளைமேட் கைஸ், எல்லாரும் வந்துருங்க. எல்லாரும் வந்து பாருங்க, சீக்கிரமா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இன்னும் ஓலா பேடி உட்காந்து மலையில விட்டு இவர் மட்டும் பிளாக் பண்ணுறது. சூப்பரா. வெள்ளலாம் இழுக்குதுடா மலைக்கு. கொஞ்சம் ஆஃப் பண்ணு, கொஞ்சம் மேலே போயிடல. எல்லாத்தையும் எடுக்கிற வீடியோ வியூ இது சூப்பரா இருக்குடா. இந்த வளைவு பேர் என்னடா? இளங்கோ அடிகளா? இந்த வியூ செம்மையா இருக்கும்டா. இருக்கும், எல்லா வியூவும் நல்லா இருக்கும்டா. மறுமையா போடா, மூஞ்சிலே தண்ணி அடிக்குது. பின்னாடி எவ்வளவு வேகம் ஓட்டுனது எனக்கு எப்படி இருந்துருக்கோவா? நீ வந்து ரெயின் கவர் அது இதுன்னு எல்லாம் போட்டிருந்தரா? இந்த டைம்ல அப்படியே வலிச்சு அப்படியே என்ன வளைவு? கம்பர் வளைவு. பார்த்துக்கோங்க கைஸ், இதான் கம்பர் வளைவும். கம்பர் எங்க வளைஞ்சா நம்மளுக்கு என்ன? முடிஞ்ச அளவுக்கு இந்த பெண்ட்லலாம் ஸ்லோவா வந்து லெஃப்ட் சைடே போயிடணும். ஏன்னா ரைட் சைடு தான் ஏறுவாங்க கார்னர் பண்ணும்போது. காரு, பஸ் எல்லாமே லெஃப்ட் சைடு வந்தா நம்ம சேஃபா தப்பிக்கலாம்.
இதெல்லாம் ஒரு ப்ரோ டிப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் டாரி டைரி கிலோன்னு பத்து நிற்பீங்க எல்லாம். ஆமாம். என்னடா இது? ஏன்டா செம்மையா இருக்குடா. இது முன்னாடி வந்தப்பெல்லாம் நான் இதெல்லாம் பார்க்கறா. கரெக்டாக நம்ம அங்கேருந்து 10 மணிக்கு தான் கிளம்பி. தான் இந்த ஜிஏகே பிளானை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்றது. ஆமாம். இந்த வியூக்கோசரமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா சொல்ற? இல்லை பண்ணுங்க. அப்படியே ஏய் எதிரில் எவனோ மஞ்சளா கூட்டமாக எவனோ கொடி பிடிச்சின்னு வரான்டா. மஞ்சளா கூட்டம் கொடி பிடிச்சா மஞ்சள் கலர் பஸ் அது. பாரி வளைவு. இது எல்லா வளையுமே ஓகேடா. பாரி யாரா? அது பாரிக்கு தான் தெரியும். வா. அவ்வையாரோட சொந்தக்காரோ? அவ்வையாருக்கு எதுனா சொந்தக்காரு? அவ்வையாருக்கு சொந்தக்காரு கிடையாது. அப்போ கீழே அவ்வையார் வளைவுன்னு ஒன்று பார்த்தேன்டா. கூகுளில் போட்டு பார்க்கல. சேட் ஜிபிடி கிட்ட கேட்கலாண்டா அவ்வையார் யாரு என்னன்னு. சேட் ஜிபிடி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண விவசாயெல்லாம் போயிடுச்சு. என்னடா வளைவு? காரி வளைவா? சரி பாரி வளைவு கூட ஒத்துக்குங்க. என்னடா காரி வளைவு? ஏய் அதான்டா ஸ்பாட்டு. எது அதுவா? ஸ்பாட் ரீச் ஆகிட்டோம். அது வந்து வியூ பாயிண்ட். மேகம் கேட்டியே, மேகத்தை பேர் இதுதான். இந்த இதுக்கு மேலே தான் இப்போ நம்ம நின்று எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வாட் யூ மீன்? ஏன் இது ஓரி வளைவு? நின்றுக்கானுங்க. 10வது வளைவாண்டா. இதுதான் மொத்தம் 14 நவோ. இன்னும் 4 பேர் இருக்குதா? ஏய் என்ன பாடுறா பைக் எடுத்து நிறுத்துறா. இங்கே நம்ம ஒரு வீடியோ போட்டு போவோம். நம்ம பிளாகர் நினைக்கிறாங்க. நம்ம பிளாகர்ல டம்மி நம்ம மட்டும் தெரியும். ஆடா நம்ம இருக்கிறது நம்ம தான். நம்ம டம்மியெல்லாம் கிடையாது. ஏன்டா சண்டர் ஸ்டாண்ட் வரைக்கும் பாடுறேன். சண்டர் ஸ்டாண்டை ஏற்றி விட்றா. பைக்கே நல்லா அழகா இருக்குடா. இதை ஒரு வீடியோ எடுக்கணும். என்னடா மேகம் வந்து பிளாக் கலர்ல இருக்கு. பேக் கேமரா செல்ஃபி கேமராவா? இந்த பாயிண்ட் பேர் என்னடா? தெரியலப்பா. உன் மைக் ஆன்லையா இருக்கு பாரு. மைக் மாட்டினீங்க அப்படிலாம் அப்படியே தான் இருக்கு. இதெல்லாம் ஏன்டா கழட்டி போடுறேன்? இங்கிருந்து போனடா இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஃபோட்டோ பிடிக்கலாம்னு பார்க்குறேன். பிடிக்கலாம். இதுதான் நினைக்கிறோம். எங்களை பாட்டு யூடியூப் நினச்சி ரொம்ப நன்றி. மலை மேலே வந்துட்டோம். மலை மேலே வரல, 10வது வழி தான். அப்படின்னு எத்தனை வழி இருக்கு? இன்னும் 4 இருக்குது. இதுக்கு மேலே தான் மலைக்கு போகணும். பேக் வியூ காட்டு. பேக் வியூவே செல்ஃபியில் தான்டா காட்டணும். ஃபோட்டோ எடுக்கணுமா வீடியோ எடுக்கணுமாடா? மேலே ஏறா வாடா. மேலே ஏறணுமா? சொல்லணும்டா. கேடா பயப்படாத. உயிரை கையில பிடிச்சிருக்குது. இந்த வீல் காட்டணுமா? இருக்கு நம்ம நாடா. எறா அவங்க கூட வந்தது எனக்கே பாவமா தெரியுது. என்ன பார்த்தா குர்ரா இந்தடா போடா கீழ போனா கோச்சி மாட்டி இல்ல கெட்டியமா குடிச்சிக்க. ஏய் யாரா என்னடா பைக் அது? பாரு மச்சான். அப்படியே வந்துருமா? பிடிக்கிறது சரியில்லடா. பேக்கே காட்டல. நம்ம மூஞ்சி ரொம்ப அசிங்கமா இருக்கு. யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்மளே பார்த்துக்கலாம். நீ வேற கியூட்டா ரியாக்ஷன்லாம் கொடுக்குறியா? நான் எங்கடா கொடுக்குறேன். அதான் நடக்குதுடா குளிர். பேசு மச்சான். நீ தானே பேசுனதா நல்லா. அடப்படா நான் பேசுறதுனே தெரியல. நீ எதனா சொல்றா. இந்த வியூ எப்படி இருக்குதுன்னு கேள்றா. நம்ம ஆடியன்ஸை பார்த்து கேள்றா. நீ கேட்டாதான் சொல்லுவாங்க. ஆமா அப்படியே பாருங்க வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபோன்ல பாருங்க நேர்ல வந்து பாருங்க. ஃபோன்ல ஒரு ஒன்றும் தெரியாது. ஃபுல்லா மேகம் மட்டும் தெரியும்.
அரைகுறை மாட்டேன். அதே குறைவு இல்ல ஏதோ ஒரு ப்ரோ தப்பாகுது ப்ரோ. ஏதோ ஒரு அளவுக்கு தான் தெரியும். நீங்க நேர்ல வந்தீங்கன்னா தான் இந்த ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஆமா அதே மாதிரி நாங்க நிக்கிறோம் சொல்லி நீங்களாம் நிக்காதீங்க. அவ்வளோதான் கைஸ், பார்த்துங்க கைஸ், இதுதான் கைஸ் வியூ. கரெக்டாக இது 10வது வலையில் வியூ பாயிண்ட். ஓகே ஓகே அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படி நம்ம கிளம்புறோம். மேலே போகிறோம். நம்ம தான் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறோம். என்னடா குதிச்சிட்ட இறங்கடா. எறா வந்து படம் முடியலடா. ஆமாம் போடு பெண்ணில் பொண்ணு அடிக்கிறோம் போட்டது. எறா போகலாம். இன்னும் மேலே இன்னும் சுற்றி பார்க்க எல்லாம் எவ்வளோ இருக்குது புரியல. இன்னும் பாம்பெல்லாம் பார்க்கணும், புறாவை பார்க்கணும், கிளியை பார்க்கணும். பார்வை மையம் இங்கே நேமலா இருக்குடா. ரோடே தெரியலையா? சடனா கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு தானே. ஆமா அந்த பக்கம் இந்த மேகலாம் இந்த பக்கம் வந்துடுச்சுடா. ஆமா ஓரளவுக்கு நார்மலா இருந்துச்சு. மேல மலை மேல வர வர கிளைமேட் வேற செம்ம கிளைமேட். ஆனா இது பனியா மழையானே தெரியல. பனிதான், மழை இல்லை. மழை இல்லை, பனி. இது பனி. போன் இந்த அளவுக்கு கேட்காதுடா குளிர்ல. Why are you full body so shaking? அதெல்லாம் தெரியல. ஒருத்தடி வரான் போயிட்டுக்காரன். நவம்பர் டிசம்பர் தானே இந்த மாதிரி இருக்கும். அக்டோபர்ல இருந்து இருக்கும். இன்னும் செப்டம்பர்ல நிறைய நல்ல மனுஷங்கள்லாம் பிறந்திருக்காங்களாம். செப்டம்பர்ல நல்லா இருக்கும் ஒன்று கிளைமேட்டு. செப்டம்பர் நவம்பர் டிசம்பரா? ஆமா ஆமா செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். அது செப்டம்பர் 2ஆம் தேதி எல்லாம் பார்த்தோன்னா சூப்பரா இருக்கும். மற்ற டைமும் ஏலகிரி நல்லா தான் இருக்கும். இந்த அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஆமா தானே? இன்னும் செப்டம்பர் 2ஆம் தேதிலாம் பார்த்தா எதிராக போன அப்படி ஆடுது. நாளைக்கெல்லாம் ஆடுதுடா. அதுவும் ஆடுதான். ஏய் இல்லை கிளைமேட் பாடுறா. கிளைமேட் நல்லா இருக்கிறதோட இது வியூவை பாடுறா. ஆனா இது வந்தப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் தெரியலடா. அதே கார்னரிங் பண்ணாதடா அதிகமா. டயர் செம்ம ஸ்லிப் ஆகும். இந்த வியூ அப்போ இதை பார்க்குறப்போ உனக்கு என்னடா தோணுது? ஏதோ பேய் படத்துக்கு அந்த மாதிரி தோணுது. பேய் படத்துக்கு அந்த மாதிரி தோணுதா? நல்லா இருக்கு பாரு கிளைமா, அந்த வியூ சூப்பரா. டேய் லைட் எல்லாம் ஆன் பண்ணி வைடா. லைட் வச்சுதான் எது வருது போகுதுன்னே தெரியும். லைட் ஆன்ல தான் இருக்கு, ஆன்ல தான் இருக்கு. போ ஓகே ஓகே ப்ரோ. இந்த பணியில நீ வீடியோ பார்த்தியா ப்ரோ? நீ 2 கையில ஹோல்டு பண்ண மாதிரி தெரியுது. அல்டிமேட் வியூ சொல்றேன். மரம்லாம் உடஞ்சி விழுந்துருக்குறான். வாய் வைக்காதா, நம்ம விழுந்துரு போது. இந்த மாதிரி ஒரு வியூ நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. என்னடா ஊட்டி, இங்க பாடுறா ஊட்டி. ஊட்டியெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குமாடா? இல்லை இதுக்கு 6 லட்சம் போகலாம். எவனா வட்டானா மச்சான். பனியில் வந்து நம்ம லைட்டு வந்து எதில் வந்தால் விடுவோம் அவங்களுக்கு தெரியாது. ஆமாம் இதுக்கு தான் ஃபாக் லைட் போடுறது அந்த எல்லோ கலரில். ஆமாம் மெயினாக அதுதான் போடுவாங்க. நம்ம ஒயிட்டில் அப்படின்னு பார்த்தா மாட்டிடலாம். இந்த யூடியூப் இந்த வீடியோ வந்து ஒரு 10K வியூஸ் போயிடுச்சுன்னா ஃபாக் லைட் மாட்டிடலாம். என்ன சொல்கிறேன்? மாட்டுவோம். 10K வியூஸ் போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீயே சொல்லாத. பார்க்குறவங்க நீங்கள்லாம் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீ சொன்னாதான் கேட்பேன். அதாவது இதெல்லாம் நானே அடுத்த யூடியூப் சேனல் பார்க்கும்போது இதெல்லாம் சொன்னால் நானே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ உங்கள் இஷ்டம், நீங்கள் பண்ணா முடியாது பண்ணாட்டி போங்க. அப்படி சொன்னால் அவங்களே பண்ணிடுவாங்க. அப்படியே அவசரப்பட்ட முடிவு எடுக்கக்கூடாது. அப்படி சொன்னால் அவங்களே பண்ணிடுவாங்க. சப்போர்ட் பண்ணணும். அது நல்லி வளையும் நல்லி எலும்பு வளைவா. நல்லி பேனார் பாம்பா. ஏய் ஃபுல்லாக இருக்காது. எல்லாம் என்ன இடம்? இதெல்லாம் என்ன வேண்டா? தைல மரமடா. இது வாசனை வருது. தைல வாசனை தான் வருது. குப்பு ஸ்மெல் அப்படிதான். சிசியா டே நண்பனுங்களே தோலா என்னடா நல்லா இருக்கியா? டே சிசியா அவன் மறிக்கிறான்டா. அவன் பாட்டி ஏதோ உட்காந்து தின்னுட்டு இருக்கான். அது நினைக்குங்க யாரும் அது குறைங்க. வளைவு மச்சான் பேக்கா வளைவாண்டா. பார்த்து வந்துடும். எங்க ஒரு டீமு இவன் சட்டை கழட்டி முன்ன பண்ணிக்கான். ஐயோ டேய் நம்ம பதறோம்டா இதுக்கே. டேய் லெஃப்ட் பார்த்து போடா. குரங்கு எம்பட் போடுறாடா. குரங்கு போயிட்டாடா படுறது எவ்வளோ. அதாவது இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தா குரங்குக்கு ஆபத்து. ஆமாம் குரங்க ஒரு உஷாராக காணும். ரேஸே ஓட்டணும்டா நம்ம.
நல்லா இருக்குப்பா கிளைமேட்டு. ஏலகிரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஏன்டா இந்த இடத்துல போய் ஸ்கூல் கட்டிக்கலாம் பார்த்தியா? புரியல. அங்கே போய் ஸ்கூலு இருக்கு. ஸ்கூல் இருக்கா? மேலே எல்லாமே இருக்கும்டா. சரி ஹோட்டலா இது? நல்ல கையேந்தி போனா எங்க இருக்கா பாரு. ராஜன்டா நீ பார்த்துடா வாடா. அவன் சோதனை பண்ண மாட்டான். அவன் சோதனை நம்மளால் தாங்க முடியாது. ஏலகிரிக்கு யாருன்னா வர மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நல்லா பனிக்காலத்தில் மட்டும் வராது. பனிக்காலத்தில் வர்றது பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணி ஒரு 10 மணிக்கு மேலே தான் வெளியே இருந்து வரணும். ஆமாம் தான்டா. ஒரு 10 மணிக்கு மேலே வர மாதிரி இருந்தால் வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏலகிரி ரீச் ஆகிறதே கரெக்டாக நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஒரு 10 மணிக்கு மேலே வர மாதிரி வாங்க. ஏன்னா இங்கே எதுவுமே வந்து ஓப்பனே இல்லை. எல்லாமே 9:30க்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ரோடை சுற்றி பார்க்குறதா இருந்தால் தான் 10 மணிக்குள்ளே நம்ம சுற்றி பார்க்கலாம். 10 மணிக்கு மேலே தான் நம்ம எந்த ஆக்டிவிட்டீஸ்னாலும் பண்ண முடியும். பாருங்கள், இந்த பார்க்குள்ளே தான் போகலான்னு போனோம். பெரியம்மா காட்சி பார்த்துட்டாங்க. நம்மளால உண்மையாதான்டா. நம்மளுக்கே பெரியம்மாங்க அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன போடலாம்? சரக்கு போடலாம். சரியில்லை. கோளாறு ஃப்ரெண்டை கூப்பிடணும் வந்தால் இப்படி தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் கேமரா ஆன் பண்ணுறதா இல்லை. இந்த மாதிரி ஒரு சம்பவம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ ஆன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வ்ளாக் பண்ணிட்டுருக்கோம். வீடியோவே ஆன் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் ஓயாமல் பேசிட்டு அப்புறம் பார்த்தா வீடியோவே ஆன் போச்சு. ரீடேக் எல்லாம் போச்சு. நல்ல வேலை. ஆமாம், மொத்தம் இந்த ட்ரிப்புக்கு மொத்தம் பிளான் போட்டு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நான், அப்புறம் நீ, அப்புறம் ஆனந்த், அப்புறம் ஆண்ட்ரூஸ். இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஒருத்தர் இருக்கான், அவன்லாம் அப்துல்னு ஒருத்தர் இருக்கான். அப்துல்னு சொன்னேன், ஆனால் கூப்பிட்டு வரல. அவன் தான் மச்சான். இதுக்கு முன்னாடி வாயில் ஸ்மோக் வந்து சரிதா? அவன் தான் மச்சான். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் புக் பண்ணானேண்ணா, ஏலகிரி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போகலானுங்க. அது வந்து நீ இல்லை, லோகேஷ்னு ஒருத்தன். லோகேஷ் தெரியும், வெள்ளையா கொஞ்சம் குண்டா. ஃபோக்கஸ் அதெல்லாம் செதறக்கூடாது. நான் ஜூஸ் கடை தான் பார்த்து பைத்துக்கிறேன். ஜூஸ் கடை இந்த பக்கம் பாரா. அமேசான் கார்டு இது அமேசான் கார்டு. ஆமாம், நீ வேணா வியூ காட்டு. அமேசான் கார்டு மாதிரி இல்லைடா, ஒரே மரமாடா. பின்னாடி இருக்கு. இன்னும் வளரணும் மச்சான் வ்ளாக் பண்ணுறதுக்கு. இதுன்னா ஹேண்ட் கிளிப்பாடா இது. அதாவது நீ தான் ப்ரொஃபஷனல் யூடியூபர். ஏன் நீ தான் தெரியுது இதுடா. இது நம்ம லாக் பண்ணிட்டோன்னு வச்சு நான் வீடியோ எடுத்தாலே அட்டென்ஷன் நிற்கிற ஆள்டா. டேய், ஆம்பூரில் நான் தான் விளாகுறேன், நீ வந்து எவ்வளோ போகுது? ஆட்லாம் கொடுத்தரா? ஏதோ டிவி விளம்பரம் தான்டா நீ கொடுத்தது. ஓகேவா? RR 310 ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்போம்ல, அது இந்த இடம் தான். சேம் ஒன்று ஓப்பன் பண்ணலாம். ஐயோ, இங்கேயும் கோவிந்தாவா? சீக்கிரமா வந்துட்டு படுற கஷ்டம் இருக்கே, முடியல. எல்லாம் வராங்கடா, இருடா. அவன் கியூ நிற்கிறான். வந்தோம், டைம் பார்த்து வர தெரியல. சீக்கிரம் வரத்தில் இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, வர வழியில் இருக்கிற அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். அந்த ஆமாம், அந்த ரோடு நல்லா இருக்கும். வியூ பாயிண்ட் அவ்வளோதான். மற்றபடி வந்தாலும் சும்மா தான் இருக்கணும். 9:30-10 மணி வரைக்குமே சும்மா தான் இருக்கும். அடப்படா, நான் வாழ்க்கை தெரியல. இவங்க நம்மளை அப்பவே யூடியூபரான்னு கேட்டாங்க. நம்மளை பார்த்தா யூடியூபர்னு அவங்க நினச்சிட்டாங்கடா. அதாவது ஸ்டிக்கும், ஆமாம், ஸ்டைலும். ஸ்டைல் என்னடா ஸ்டைலு? ஒரு ரெயின் கோட்டு,
ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு அவ்வளோதான்டா. ஷூ போட்டிருக்கணும். அவங்க நம்மளை யூடியூப்னு நினைச்சிட்டாங்க. நம்மளும் நினைக்கிறோம், பார்க்குற நீங்களும் நினைக்கிறீங்க. அதை நீங்கள் தோச்சிருங்க. நம்மளும் நினைக்கிறேன், அவங்களும் நினைக்கிறான். யாரு காய் போகிறத அப்பாவும் தோச்சிட்டான். வர அவன் வர சும்மா வெளியே சுற்றி பார்க்கலாம். அப்படி இல்லைடா, யார் எல்லாத்துக்கு இப்போ கப்புள்ஸாக வந்தால் வரணும், அப்படி வர முடியும் தான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்களோட வந்து டைம் தப்பாக இல்லைடா, ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஆள் இருந்தால் லவர் இருந்தால் சரி பாயில் வச்சு வீட்டில் விட்டுவாங்க. அதெல்லாம் ஏன்டா நல்லா இருக்குங்களா? அப்படி ஒரு கப்புள்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். வெல்கம் பேக். நான் ஆல்ரெடி ஒரு போட்டுக்கணும், அதை பார்த்து ஆல்ரெடி போடுறதே வந்து இந்த வீடியோ தான். இப்போ நீங்கள் பார்க்குறதே ஒரு வீடியோ, இதுக்கப்புறமும் இதே வீடியோ வரும், இதுக்கப்புறமும் இதே தான் வரும். அடுத்த ட்ரிப் போகிற வரைக்கும் இதே வீடியோ தான். ரிப்பீட்டாக நாங்களே போட்டு நாங்களே பார்த்துருப்போம். வாட்சிங் ஹவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நாங்களே பார்க்கணும். ஜியோ அன்லிமிட்டட், 5G அன்லிமிட்டடா. 4000 வாட்சிங் ஹவர்ஸ் நாமளே எடுத்துடலாம். நீ ஒரு ஃபோன் வச்சுக்க, நான் ஒரு ஃபோன் வச்சுக்கிறேன். நைட் ஃபுல்லாக ஓட வைக்கும். ஏன்டா பண்ணணும்டா. நான் செய்வேன். 10 மணி 9:30. இன்னும் அரை மணி நேரம் சோரம் வரவங்கெல்லாம் பார்க்கணுன்னா இன்னும் அரை மணி நேரத்தில் ஓப்பன் பண்ணிடுவாங்க எல்லாம். ஓப்பன் பண்ணிட்டாங்க காரு. அப்படியே சேர்லேயே போய் பண்டு விழுவுண்டா. போகலாமா உள்ள? இப்போ தான் அவங்க பட்டிட்டிங்கிறீங்க பார்க்குறாங்களா? அது டைம் என்ன டைம்? 9:30 ஆகுதா? இன்னும் 4 நிமிஷம் இருக்குதா? கொஞ்ச நேரம் மூஞ்ச பாருங்க. யாராச்சும் ஒருத்தர் போகிறாங்களா? நான் பார்க்கணும், இல்லை நல்லா சொல்ல மாட்டேன். பார்க்குவேன், அவங்க போயிடுவாங்க. அப்புறம் நேராக நான் பார்த்துருவேன். அதுவே அவங்க போனதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே போகிறது, அதுக்கப்புறம் போயிட்டு ஏதோ ரோஸ் தரது பேசுறது, இந்த மாதிரி எதுனா ஒன்று. உனக்குள்ள இதெல்லாம் ஆசை இருக்கு? ஆசை இருக்குன்னு இல்லை, எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாது பெறாக்கு பார்த்தோமா சுத்தணுமா போதும். நம்மளுக்கு அதுவே அடிக்குது. அளவு அதிகமாக யாரா இதுவா நம்ம டீம் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? லவ் பண்ணிருக்காங்கல்ல இருக்கிறாங்க. உண்மையாக லவ் வந்து வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, லஸ்ட்டாக பேசிக்க மாட்டாங்க, லஸ்ட்டாக எதுவும் நடந்துக்க மாட்டாங்க. அதான் லவ். சொல்கிற கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆனஸ்ட் ஷேரிங், எதுவும் மறைக்க மாட்டாங்க. ஆனஸ்ட்டு ஷேரிங்கா? அதுதான் லவ். ஷேர் பண்ணணும், எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். சப்போஸ் நான் கூட ரீல்ஸை ஒரு நாளைக்கு எவ்வளோ 20-30 ரீல்ஸு சென்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும். ஒரு நாள் ரீல்ஸில் சொல்கிறது வேறு, உண்மையாக சொல்கிறது வேறு. ரீல்ஸ் அவன் என்ன பார்த்தோன்னா லவ் பண்ணுறத வந்து அவன் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டிக்காக ஏதோ பண்ணி ரீல்ஸாக அதை ரெடி பண்ணி வச்சுருப்பான். அதை நீ ஆளுக்கு அனுப்பிச்சுன்னு வச்சுக்க, அதை பார்த்து ஆளுக்கு அனுப்புறது நான் சொல்கிறா, நம்ம பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறத நான் சொல்கிறேன்டா. இது ஒரு ரீல் அனுப்புறது இல்லை. இப்போ பேசு, வீடியோ பார்த்து சொல்கிறேன்டா. நான் எவனுமே அனுப்பிச்சதில்லை. வாடா. அப்படி இல்லை மச்சான். இப்போ நீ ஹானஸ்டி ஷேரிங் தானே தெரியுமா? உனக்கு முதல்ல இருந்து அது சப்போஸ் உனக்கு ஏதோ வேலையில் ஒரு பிரச்சனை, உன் வேலையில் ஒரு பிரச்சனை வச்சுக்கோ, உனக்கு அந்த டே ஃபுல்லாக அவனுக்கு சரியாக போகல, நாள் ஒன்றும் செட் ஆகலை. அந்த நாள் ஃபுல்லாகவே வெறுப்பு மயிலாகவே போதும் உனக்கு. சந்திராஷ்டமம். ஓகே, உனக்கு எப்படி வந்து அப்படி வச்சுக்கோ. அந்த டே ஃபுல்லாக உனக்கு வெறுப்பு மயிலாகவே போகுது. ஓகேவா? டே மயக்கம் வர மாதிரி இருக்கு. சரி, டே ஃபுல்லாக வெறுப்பாகவே போகுது. சொல்லுவேன் பூச்சி ஏறி நீ அண்ணன் வந்து அந்த டைமில் ஒன்று மேலே ஏறி நீ ஆடணும். அந்த டைம் வந்து இந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணனா அவள் வந்து சொல்லுவாள், இந்த மாதிரி வந்து என் காலேஜ் வந்து ஆச்சு, நான் இதெல்லாம் பண்ணேன்,
ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லாமல் அது வந்து பார்த்தா ரொம்ப ஹாப்பினஸோடு இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணேன், நான் கிளாஸ் ரூமில் பாடினேன், கிளாஸ் ரூம் இது பண்ணேன், நீ கிளாஸ் ரூமில் சண்டை போட்டேன் அப்படி சொல்லும் போது நம்ம ஷேர் பண்ணுறோம்ல, நம்மளது வந்து பார்த்தா அன்றைக்கி டே நைட்டாக தான் இருக்கும். நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு தான் ஏதோ அனுபவம் இருக்கிற மாதிரி சொல்கிறேன். எங்கேயோ சமைச்சியா வாங்கிருக்கியோ சொல்கிறதுக்கு எவனுக்கு கூட நடந்த மாதிரி பில்டப் பண்ணுறியாடா? இல்லைடா, அந்த மாதிரி ஆனஸ்ட்டாக ஷேர் பண்ணும்போது அவங்க ஷேர் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அவங்க ஷேர் பண்ணும்போது அவங்ககிட்ட ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிரிச்சே சொல்லுவாங்க, நான் கிளாஸ் ரூமில் நீ பாடினேன், இன்னைக்கு நான் கிளாஸ் ரூமில் இது பண்ணேன், நீ வந்து கிளாஸில் வந்து பெஞ்ச் வச்சுட்டு வெளியே போனேன், இந்த மாதிரி நிறைய ஆன்சர் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு டென்ஷன் ஆகும்னா அவங்க மைண்ட் செட்டில் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஹாப்பி. லவ் பண்ணுற பிள்ளை இருக்குல்ல, புள்ளன்னு ஒன்று தானடா லவ் பண்ண முடியும் சொல்கிறான். பேச வைக்காத, லவ் பண்ணுற புள்ள இருக்குல்ல. இங்கே பாரு, நீங்கள் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா எல்லாமே ஷேர் பண்ண, ஒன்னோட ஷேர் பண்ணி ஆகணும். ஆனால் வந்து அந்த புள்ளியை நீ பிடிச்சி தான் ஷேர் பண்ண அவசியம் கிடையாது. நீ ஷேர் பண்ணாலே உனக்கு அந்த புள்ளியை உனக்கு பிடிக்கலாம். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதன்ற. நீ எப்படி சொல்ல, நீ தப்பா அப்படி தான் என்ன பண்ணிட்டோம்? அப்படி இல்லைடா, நான் சொன்னேன்ல இந்த மாதிரி பண்ணுவாங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க மேலே தப்பே இருக்கும், அவங்க மேலே தப்பே இருக்கும். அவங்க சொல்லுவாங்க நான் இதெல்லாம் பண்ணேன், இன்னைக்கு இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட்டில் பார்த்தேன், இப்போது மற்றவங்க வந்து நம்ம மேலே பாசம் காட்டலன்னு எதிர்பார்க்கறத விட நீ ஃபஸ்ட்டு எத்தனை பேர் மேலே பாசம் காட்டின, நீ கொடுத்துருந்தா தானே அன்புன்றது உனக்கு திருப்பி கிடைக்கும். நீயே மற்றவங்கிட்ட பாசம் காட்டாதப்போ நீ எப்படி இன்னொருத்தர்கிட்ட அதை எதிர்பார்க்கலாம்? இன்ஸ்டாகிராம் மயிறு மட்டையெல்லாம் தூக்கி போட்டு தயவுசெய்து நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இல்லைடா, இது லாஜிக்கா இல்லையா? லாஜிக் இல்லையா மீன்ஸ் அது ஒரு வசனம், அவ்வளோதான். வசனம் அவ்வளோ, எல்லாருக்கும் அது பொதுவாக ஒத்து போவாது அப்படின்ற. என்ன பண்ண தெரியுமா, இன்னைக்கு அப்பா அது என்ன பண்ண தெரியுமா, அம்மா என்ன பண்ண தெரியுமா சொல்லிட்டு அவங்க உண்மையாக ஆனஸ்ட்டாக ஷேர் பண்ணும்போது மயிரை உன் மூஞ்சி மட்டும் காட்டுறதுக்காக பண்ணு. இல்லைடா, எப்படி சீக்கிரம் பார்த்தியான்னு ஒரு வீடியோ போடலாம். லவ். ஆமாம் மோஸ்ட்லி லவ் பண்ணுறவங்க லவ்னு சொல்லிக்க மாட்டாங்க இந்த வருஷம். நெக்ஸ்ட்டு கண்ட இடத்துல வந்து கை பிடிச்சி சுத்த மாட்டாங்க, கண்ட இடத்துல தொட்டுன்னு சுத்த மாட்டாங்க. அதுக்கு பேர் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படின்னா சொல்லிக்கலாம், எந்த கண்டாயம் சொல்லிக்கலாம். அந்த புள்ளியை உனக்கு பிடிச்சிருந்துச்சிக்க இங்கே போய் அந்த புள்ளியை பற்றி இங்கே பாடுறா, அந்த புள்ளியை பற்றி நீ தெரிஞ்சவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லார்ட்டும் அந்த புள்ளியை சொல்கிற. அவர் டைம் பாஸாக இருந்து அவர் சும்மா நீ பேசிட்டு வர போகிறதா நான் கேட்ட கூட நீ சொல்ல மாட்டேன், யாரான்னு கேட்டால் கூட அந்த பொண்ணு போய் சொல்ல மாட்டேன். அப்பாவுக்கு கூட இன்ட்ரோ பண்ணு, அம்மாவுக்கு கூட இன்ட்ரோ பண்ணு, அவளும் உங்கள்கிட்ட டைம் பாஸ் பேசலாம், அவளும் அவங்க அம்மாட்ட இன்ட்ரோ பண்ணலாம், அவங்க அப்பாட்ட இன்ட்ரோ பண்ணலாம். இதுதான் லவ். இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியே கிரியேட் ஆகுதா லவ். நீங்கள் ஒருத்தர் மாறி மாறி தொட்டுக்கிறதுக்கு கட்சிக்கிறதுக்கு உரசிக்கிறதுக்கும் அது வேற. இவெல்லாம் சொன்ன ஷேரிங் வந்து பார்த்தோன்னா உனக்கும் புரியாது, உன் சப்ஸ்கிரைபருக்கும் புரியாது. என்னடா பண்ணுறது, லவ் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் புரியும். பாவம் நான் என்ன பண்ணுவேன், லவ் பண்ணிச்சு நிறைய பேர் லவ்வே பண்ணடா, பண்ணாமல் புரிஞ்சிக்கிறது கஷ்டம்டா. இப்போ எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று இருக்கணும்ல. லவ் பண்ணியிருந்து இப்போ அந்த பெயின் அவங்க ஃபீல் பண்ணியிருந்தா நீ சொல்கிறது ஓகே புரியும், புரியுதா? நான் ஏதோ மாலை மாடு மாதிரி ஏதோ அப்படியா நீங்கள் விளாட்டுன்னு சுற்றிங்க. லவ் பண்ணிடுவேன் சார், லவ் ஒன்றே ஒன்று பொண்ணு கிடைக்கலையாடா, கிடைச்சா லவ் பண்ண மாட்டேன். சரி ஓகே, ஏதோ லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் தான் புள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அந்த புள்ள நீ எதுவுமே எதிர்பார்க்காத, ஒன்றே ஒன்று மட்டும் எதிர்பார்க்க. நீ ஏதாச்சும் ஒன்று சொன்னு வச்சுக்கேன், அந்த புள்ள அது வந்து சிரிக்கூடாது மீன்ஸ் காமெடி சொன்னா இல்லடா. இப்போ நீ என்கிட்ட ஒன்று சொல்லலாம், இப்போ வந்து மச்சான் நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணா சொன்னா சத்தியமாக சிரிப்பேன், ஒன்றும் சிரிப்பேன், நான் சிரிப்பேன்டா. ஏன்னா செட் ஆகாது அப்படி இல்லை இல்லைசா, அந்த ஆனஸ்ட்டாக நீ ஒரு பொண்ணு எப்போ நீ போய் ஒரு பொண்ணு போய் ஆனஸ்ட்டாக உண்மை எங்கே போகிறேன் நீ உண்மை சொல்லிடு, நான் இந்த மாதிரி சைக்கோ தலைவலி அப்படி உண்மையாக போய் சொல்லிடு அந்த பொண்ணு. அப்போ என்னை பார்த்தா சைக்கோ மாதிரி எழுத தெரியும். நீங்கள் என்ன சொல்கிறேன்டா, என்னை பற்றியும் தெரியும்ல. சரி சரி மேலே இந்த மாதிரி தண்ணி போட்டாங்கடா, மோட்ரு போட்டுறாங்கடா, வாட்டர் ஃபால்ஸ்டா. இந்த பனியிலே வர அவன் போடுறான், அவன் வாட்டர் போட்ட ஏலகிரி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம் கைஸ், வாங்க கைஸ் போகலாம். இவெல்லாம் சொன்னான் இவ்வளோ நேரம் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து அதிகே கேட்டு உணர்ச்சி வாசப்பட்டு இப்போ பொங்கி வலியுதுடா.
நீ சொன்ன உண்மையான லவ் ஸ்டோரி பார்த்துக்கோங்க. லவ்னா எப்படி இருக்கணும்? ஆனஸ்ட் குஷால்னாவே ஆனஸ்ட்டு தான். ஆனஸ்ட் ஷேரிங் இல்லைடா. இப்போ இது நீ எல்லாருக்கும் சொன்னது நீ இல்லை. இப்போது எதனா ஒரு டைலாக் போட்டால் கீழே வந்து ஒரு திருக்குறள் எழுதியது யார்? திருவள்ளுவர். அந்த மாதிரி ஆனஸ்ட் ஷேரிங்னு சொன்னது யார்? குஷால். உங்களுக்கு செலவைக்கிறேங்க. ஏய் பாரா செம்மையாக இருக்கா பாருங்க. ஆர்டிஃபிஷியல் என்னடா இது வாட்டர் ஃபால்ஸ். இந்த பார்க்கில் என்ன பார்த்தோம், நேச்சுரல் பூங்காக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஒன்றும் ஒன்றும் இல்லை, ஆனால் வீடியோக்காக சொல்லுவேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வாடா இதை பார்த்துட்டு வருவோம். ரொம்ப ஒழிக்கிற மாதிரி ஆனால் அந்த பக்கம் வந்துட்ட. நல்லா இருக்கேடா. ஸ்பெஷலி எதனா திருப்பி கண்டென்ட் சர்க்கா மரமா? டேய் இந்த பார்க் நம்ம ஊர்லேயே இருக்குடா. ஆனால் பரவாயில்ல, ஏலகிரிக்கு வந்து இந்த மாதிரி சர்க்கா மரம் விளாட்றது பார்க்கறது என்ன ஒன்று கொஞ்சம் பனி எக்ஸ்ட்ரா இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதை என்னடா சுற்றி விளாட்றது? நம்ம உட்காந்தாச்சு விளாட்லாமா? அடவாடா அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம், சுற்றி பார்த்துட்டு போவோம். டேய் இங்கே பாடுறா பூத்தோட்டம், இது நல்லா இருக்குடாண்ணா. பார்க் பேர் என்ன? நேச்சுரல் பார்க்கா? இயற்கை பூங்கா. ஆமாம் பரவாயில்ல. இயற்கை பூங்காவுக்கு வந்து இவ்வளோ நேச்சுரல் பார்க்குறது கூலிங். அல்டிமேட் என்னன்னா நம்ம மட்டும் தான் இருக்கு அந்த பார்க்கிங். யாருமே இல்லை. சொல்லி வாய முச்சு வாய வைக்கல வராங்க எவனுங்களா? இல்லை இது வேற. அந்த வியூ காட்டும், பூ அந்த இதெல்லாம் காட்டு, மேலே மரத்தை காட்டு, நல்லா இருக்கு. என்னடா நடுவில் ஒரு மரம் இங்கே காட்டுறா. வாடா எப்படியே என்ட்ரன்ஸ் ஆன் போய் நிற்கலாம். நான் முன்னா வேணுமுன்னா வந்தோம், வேறு போகிறதுக்கு இடம் கிடைக்காம வந்தோம். அவங்கள கூப்பிட்டு வரணும்ல, வா இப்படி போயிட்டு அப்படி கூப்பிட்டு வந்துடலாம். ஐஃபோன்லாம் இப்படி தான்டா வீடியோ எடுப்பாங்க. செம்மையா இல்லை? இது என்னடா இடம்? மோஸ்ட்லி முடிஞ்சாலும் இந்த பிளாக் நம்ம பேசுறத கட் பண்ணிடலாம். நம்ம பேசுறது மொத்தமே கட் பண்ணிக்கலாம். ஆமாம். என்னடா இது நடுவில்? நம்மளும் கரெக்டாக பேசணும், தப்பாக கேட்குது. ஏய் நீ நீ யோசிக்கிறது சரியில்லைடா, உன் மைண்டு சரியில்லை. பாரா எவ்வளோ நல்லா இருக்கு பாரா. நீ ஃபாஸ்ட் தான் சொல்கிறேன். டேய் நீ சரியில்றா. நான் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்லவே கிடையாது. நீ ஏன் யோசிக்கிற இல்லாதெல்லாம்? வா ரைட் சைடு அப்படி போயிட்டு அப்படி நேராக அப்படி சுற்றிங் போய். சூப்பரா பாரா, ஸ்லோ மோவில் தெரியுது பாடுறா கேமரா வீட்டுல. அதுக்குள்ளே ஏன்டா அவ்வளோ இருக்குது அந்த இடத்துல நடுவில்? சவுண்டு கேட்குமா? தண்ணி இருக்குல்ல, தண்ணி வந்து சைடில் வந்து மோட்ரு இருக்கும், ப்ரெஷர் பண்ணி மேலே அடிக்கும். அந்த தண்ணி வந்து அங்கே பட்டு சைடில் வரும், மறுபடியும் ப்ரெஷர் அடிக்கும். அது தெரியுதுடா வெங்காயம். நடுவில் அதெல்லாம் ட்ரம் செட்டு மாதிரி இருக்கு. அது லைட்டு எரியல. ஏன் எரியல போடுவாங்க அதை? டாய் பார்க்கே 10 மணிக்கு தகுறாங்க, 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. அதில் நட நைட்டில் லைட்டு நிறைய மேலே. ஏய் இங்கே பாரு, கொடை இருக்கு பாரு, எடுத்துக்கோடா.
செம்மையாக இருக்குடா செம்மையாக இருக்கு. போர்ட்ரேட் வீடியோடா. என்னெல்லாம் எவ பார்க்க போறான்னு போட்டுட்டு வீடியோ காட்டுறியா? அடடா குடேத்த சேனல் தெரியுமா? பார்த்துருக்கேன். அது நம்மள சேனல். ஆஹா உங்களுக்கு தானா அது? ஏன்டா சிரிக்கிற? சொல்லிட்டு சிரிடா. அசிங்கமே போன நான் திட்டுறோம், அதுக்காக தான் ஏங்கி நிற்கிறேன். இல்ல மச்சான் அதோட வெள்ளூர் குடியாத்த இது இந்த வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கேன். அதாவது நல்லா செஞ்சு என்கிட்டே இந்த பாட்டு வீடியோ எடுக்கணும் ப்ரோ. கண்மூடி திறக்கும்போது கடவுள் அவன் வந்து சொல்லும் போது ஒருத்தன் என்ன பண்ணிக்கிறான், நான் அவனை போட்டோ ஷூட் பண்றேன், நான் அவன் கேமரா பண்றேன் சொல்லி கொண்டு வந்தேன். அவன் கேட்டு அங்கேயே கேட்டு வந்தேன் பண்ண மாட்டேன். அவன் பண்ண மாட்டேன். நல்ல வேலைடா டேய், இவர மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து இவனுங்கெல்லாம் எனக்கு வீடியோ தர மாட்டானுங்க. அவனே நான் எடுப்பேன். ஏன்னா நானே இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் எதனா ஒன்று எடிட் பண்ணி போலானே. இப்போதான் நீ ஸ்டார்டிங்கே பண்ற. ஆமா அதுவும் இவனால ஃபோன் பண்ணி என்ன சொன்னா, எங்கன்னா போலான்னு சொன்னான். சரி எங்கன்னா போலாம் அப்படின்னா, சரி இந்த மாதிரி ராமேஸ்வரம் போலாம் அப்படி. ராமேஸ்வரம் எத்தோட ராமேஸ்வரமா இவன் அப்படி இதெல்லாம் இன்னும் விளாட்ல கணக்கு வரல. ராமேஸ்வரம் போலான்னு சொன்னது சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி எங்க போலான்றதுக்கு ஏலகிரி போலாம் அப்படின்னு நான் சொன்னேன், பக்கமே இருக்குதுன்ட்டு. சரி ஏலகிரி நீங்க மாட்டு இருக்குதா? மைக் அது ஆஃப்ல இருக்குது, ஆஃப்ல இருக்கு, ரிசீவர் சார்ஜ் இல்ல. அதுக்கப்புறம் அவன் வந்து விளாக் பண்ணலான்னு சொன்னான். அதுக்கப்புறம் ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் சொன்னான், எப்படி இப்போ விஜய் சித்து மாதிரி ஆயிடலாமா இல்லை எப்படி பண்ணலாம்? எப்படி தோணுதோ அது நம்ம மக்கள் எப்படி பாக்குறாங்களோ. அவனுக்கு பின்னாடி அவனுக்கு தான் மெயின். இப்போ கண்டக்டே அவனுக்கு தான் பின்னாடி வரான். ஒருத்த வந்து குதிரை பாய் மாதிரி வரான். குதிரை பாயா? குதிரைக்காரன் வந்துருவான், எதுனா சாப்பாடு எல்லாம் குழி தோண்டி பறிச்சு வச்சிடணும். அந்த மாதிரி யாரு வந்தா சுத்தணும் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நீதான சொல்ல அவங்க ஏதோ வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க, நாங்க வந்தோம் எல்லாம் சுத்தி பார்த்து முடிஞ்சு. சரி ஆன் பண்ணு ஒரே டைம். ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் தேவா. அவ்வளோதான் வீடியோ முடியும். என் தம்பி ஏதோ பாட்டு பாடணும் பாடுறா சொல்றா. அலப்புல அலப்புல சொல்றா. அவனே கூப்பிடாடி, அவன் நானே நிக்கிறான். திருப்பதி நம்ம திரும்பணுமா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஏலகிரி மவுண்டெயின்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மேகம்லாம் உங்களுக்கு தெரியும், என் கை பக்கத்துலேயே இருக்குது. இவனும் என் பக்கத்தில் தான் இருக்கிறான். இவன் பேர் குஷால், இவர் பேர் என்ன ப்ரோ பேர்? ஃப்ரெண்ட்ஸ் இது சொல்லாதன்னு சொல்லிக்கிறேன். இல்லை சரி ஓகே, அப்படிதான் மெயின்டைன் பண்ணோம். அது ஒரு தற்குறி இன்னும் சொல்லையா? அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஏலகிரி வாங்க, வந்து சேஃபாக என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி குரங்குகிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் இன்கேஸ் பைக் சாவி அதில் வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா சாவி எத்தனை ஓடிடும். இப்போதான் அனுபவப்பட்டான், அதான் சொல்கிறேன். ஒருத்தர் இவ்வளோ நேரம் லவ் ஸ்டோரி சொல்லியிருந்தான். அந்த பையனும் வந்து பாவம் ரொம்ப நேரம் லவ் ஸ்டோரி சொல்லி டயர்ட் ஆகிட்டான். அதனால வீட்டுக்கு போகிறோம். அது ஒரு லவ் ஸ்டோரியே இல்லை, டுப்பா கூறுங்க. அது நைஸ் டு மீட் யூ. see you next video. முதல்ல மீட் பண்ணீங்கன்னு கேளுங்க. பை. அவ்வளோதான் இந்த வீடியோ. நன்றி வணக்கம் சொல்கிறோம். நன்றி வணக்கம்.